கிடையாது. பிரைஸ் லார்ட். அப்போ அன்பு இல்லாம நம்பிக்கை இருந்தா டேஞ்சர் இல்லையா? ஆனா நம்பிக்கை இல்லாம அன்பு வராது. அப்ப இரண்டும் ஒன்றுக்கொன்று முக்கியம். நம்ம நம்பிக்கை சரியா இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நாம் செலுத்துகிற அன்பை வைத்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்பிக்கை ஒரு மரத்துடைய வேர் என்றால் அன்பு என்பது கனி. மரம் ஒழுங்கா வேர் பிடிக்கலன்னா கனி வராது. அப்போ நம்பிக்கை வரணும்னா சாரி அன்பு வரணும்னா நம்பிக்கை இருக்கணும். ஒரு மரத்திற்கு கனி அன்பு. மரத்துடைய வேர் என்னது? நம்பிக்கை. மரத்துடைய விதை என்னது? இறைவார்த்தை. ஆ இறை இறை வார்த்தை. இறை வார்த்தை என்ற அந்த விதையை விதைச்சி நம்பிக்கை என்ற வேர் விடும் பொழுதுதான் மரம் அல்லது செடி வளர ஆரம்பிக்குது. நம்ம விதைச்ச விதை நல்ல விதையா, அது ஒழுங்கா வேர் பிடிச்சிருக்கா, ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? தண்ணி ஊற்றணும். தண்ணி எது? ஆவியானவர், பரிசுத்த ஆவி. தயவுசெய்து வாலண்டியர்ஸ் முதல்ல சொல்ல வேண்டாம். பிஎஸ் மினிஸ்ட்ரி வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ரெஸ்பாண்ட். ஓகேங்களா? என்ன ஊற்றணும்? தண்ணி. தண்ணி என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய தினமும் தண்ணி ஊற்றணும். தினமும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வது அவசியம். அப்போ இறை வார்த்தையை நாம் எங்கே விதைக்கணும்? எங்கே விதைக்கணும்? ரோட்லையா, மலையிலையா? நம்ம இருதயத்துல உள்ளத்துல விதைச்சணும். வெரி குட். நம்முடைய இருதயத்தில் இறை வார்த்தையை விதைக்கிறோம். இந்த இறை வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள் வேரூன்ற வேண்டும். அது நம்ம தியானிக்கும் பொழுது, வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ள அது வேரூன்றது. அந்த வேர் தான் நம்பிக்கை. இதிலிருந்து நம்ம செடி முளைச்சி வருது. அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான் பரிசுத்தாவுடைய அபிஷேகம். தினமும் அவருடைய சன்னிதானத்திலிருந்து, அவருடைய பிரசனத்திலிருந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த செடி வேகமாக வளர்ந்து கடைசியில் எதை கொடுக்குது? கனியை கொடுக்கிறது. இந்த கனி தான் பரிசுத்தாவியின் கனிகளாக கருதப்படுகிறது. அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்பிக்கை, இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள். இப்போ அப்போ அன்பு செயல்படும் போது நம்பிக்கை இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஸோ இந்த கலாத்தியர் 5:6 அதான் சொல்லுது. அன்போடு கூடிய நம்பிக்கையினால் எல்லாவற்றையும் செய்யுங்கள். அன்பு இல்லாமல் நம்பிக்கை இல்லை. சரி, நம்பிக்கை இல்லாமல் அன்பு இல்லை. அன்பு இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது அது கடவுளுக்குள் நாம் நிலைத்திருக்க முடியாது. பிரைஸ் லார்ட். ஹalleluya. இப்போ ஆத்தும அறுவடைக்கு நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது. பிதா யோனாவை பார்த்து சொல்றார், இந்த நினைவே பட்ட மக்கள் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, இவங்களுடைய பாவங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது, நான் அந்த நாட்டை நான் அழிக்க போகிறேன், 40 நாளில் அழிக்க போகிறேன், நீ போய் அந்த மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, நீ போய் சொல்லு, அவங்க மனம் மாறுவாங்க, நான் அவங்கள அழிக்க மாட்டேன்னு சொல்லலை. நீ போய் அந்த மக்களுக்கு நற்செய்தியா துர்செய்தியா இது? நினைவே மக்களுக்கு நற்செய்தியா துர்செய்தியா? ஆக்சுவலாக இது துர்செய்தி தான். யாராவது ஒருத்தர் வந்து சென்னை இன்னும் 40 நாள் அழிய போகுதுன்னா அது நற்செய்தியா? துர்செய்தி தான். அவங்க மனம் மாறினதுனால அது நற்செய்தியாக முடிஞ்சுது. கரெக்டா? சொல்கிறது பயங்கரமான ஒரு வார்னிங். ஆண்டவர் நீங்கள் மனம் மாறினா உங்களை விட்டுருவேன்னு சொல்லவே இல்லை. என்ன அறிக்கை பண்ண சொல்கிறாரு? 40 நாளில் நினைவே பட்டணம் அழியும்னு போய் சொல்லுன்னு தான் சொல்கிறார். ஓகேயா? உங்களுக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். அவர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு தர்சூஸ் நகரத்துக்கு ஓடுறாரு, கப்பலில் போகிறாரு, அப்புறம் தூக்கி தண்ணியில் போடுறாங்க, மீன் பிடிச்சிட்டு வந்து கடைசியில் மனம் மாறி திரும்பி வந்து நற்செய்தியை அறிவிக்கிறார், செய்தியை அறிவிக்கிறார், கடவுள் சொன்ன வார்த்தையை அறிவிக்கிறார். இதில் ஒரு முக்கியமான காரணம் நமக்கு பேக்ரவுண்ட் தெரியணும். யோனா ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது, கடவுளுக்கு பிரியமான ஒரு மனுஷன் சொல்லுது. அப்புறம் ஏன் கடவுள் சொன்னதை கேட்காம இருந்தாலும் வேற ஒரு காரியத்தை செய்கிறாரு? எத்தனை பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கு? எத்தனை பேருக்கு இந்த டவுட் வந்தது? ஒரே ஒரு சகோதரி வந்திருக்கு. வெரி குட். மற்ற யாருக்கும் டவுட்டே வரலையா? கடவுளுடைய மனிதர் தானே அவர். யோனா ஒரு தீர்க்கதரிசி, கடவுளுடைய மனிதர், கடவுள் சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய ஒரு மனிதன், கடவுளுடைய குரலை கேட்குற ஒரு மனிதன். ஆண்டவர் இந்த நாட்டை அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஓடி போய் ப்ரீச் பண்ணியிருக்கணும். ஆனால் விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஓடுறாரு. இவர் என்ன கடவுளோட மனிதர்னு டவுட் வரலன்னா நீங்கள் எப்படி பைபிள் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. டவுட் வந்திருக்கணும். இது கரெக்ட் தானே? ஒரு சகோதரிக்கு அந்த டவுட் வந்தது. காரணம் என்ன என்றால், நினைவே ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணம், செல்வ செழிப்பான ஒரு பட்டணம். பக்கத்தில் சிரியான்னு ஒரு நாடு இருக்குது. இந்த நினைவே மக்கள் சிரியா மக்கள் மேலே அப்பப்போ படையெடுத்து அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க.
யோனா சிரியா நாட்டைச் சேர்ந்தவர். இப்போ யோசித்து பாருங்க, யோனாவுக்கு கோபம் வருமா வராதா? நினைவே மக்கள் மேலே அவன் செத்து போனால் நமக்கு நல்லதுடா, பிரச்சனை ஒழிஞ்சுதுன்னு நினச்சி அவர் அப்போ நினச்சது காரணம் அதுதான். அப்பப்போ நம்ம நாட்டில் வந்து படையெடுத்து இவங்க நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க, இவங்க அழிஞ்சு போனால் நல்லது, அதனால தான் ஓடுறாரு. யோனா மனசில் என்ன இருந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோனா மனசில் என்ன இருந்தது? நான் போயிட்டு இந்த நாடு 40 நாள் அழிய போது, ஆண்டு அழிக்க போகிறாருன்னு சொன்னால் இவங்க மனம் மாறி மன்னிப்பு கேட்பானுங்க, ஆண்டவரும் மனம் இறங்கி விட்டுடுவார். அது வேண்டாம், இவங்க செத்து போட்டுன்னு தான் அந்த ஊரை விட்டு ஓடுறார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி ஹalleluya. லார்ட். இதை ஹalleluya. பார்க்கும்போது நெகட்டிவாக தெரியுது, ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. என்ன பாசிட்டிவ்? யோனாவுக்கு பயங்கரமான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் போயிட்டு இதை சொன்னேன்னா அவங்க மனம் மாறிடுவாங்கன்னு நம்பினார். ஓகேங்களா? பிதாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் தேவை. வேற யாரை வேணா பிதாவால் அனுப்பிச்சிருக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி நம்பிக்கை உள்ள ஒருத்தன் போய் ப்ரீச் பண்ணாதான் மனம் மாறுவாங்கன்றது பிதாவுக்கு தெரியும். அதனால தான் யோனா பின்னால் துரத்திட்டு போறார். கப்பலில் போனாலும் கப்பலில் போய் பின்னால் போறாரு, தண்ணியில் போடும்போதும் சரி, மீன் வாயில் போகும்போதும் பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்து ப்ரீச் பண்ண வைக்கிறார். மக்கள் மனம் மாறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யோனா வைத்திருந்த நம்பிக்கை. கடைசியில் மக்கள் மனம் மாறணும். யோனா கோச்சிட்டு போய் உட்காந்தாரா? உட்காரலையா? உட்காராரு. பிதா பின்னால் போய் தாஜா பண்றார். நீங்கள் பைபிளில் ஏதாவது ஒரு இடத்துல எவனா ஒருத்தன் கோச்சிட்டு போன பின்னால் பிதா போன மாதிரி இருக்குதா பாருங்க. பைபிள் எங்கேயுமே கிடையாது, எந்த இடத்துலையும் கிடையாது. நீங்கள் ஆதியாகமம் 1லேருந்து திருவெளிப்பாடு கடைசி வரைக்கும் பாருங்க. பிதா ஒரு மனிதன் பின்னால் போயிட்டு கெஞ்சின மாதிரியோ, அவனை காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரியோ, அவனை மனத்தை அவனை ஆறுதல் படுத்துகிற மாதிரியோ பைபிள் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, பிதா யோனா பின்னால் வந்து நிற்கிறார். நீ கோச்சுக்காதப்பா, அவங்க ஒன்றும் அறியாத மக்கள், வலது கை இடது கைன்னு என்னன்னு தெரியாது, இத்தனை லட்சம் மக்கள் அழிஞ்சு போகிறது நியாயமா? அதுக்கு ஒரு நாளில் அவனுக்கு ஒரு செடியை வளர வச்சு அந்த செடியை அடுத்த நாளே காலி பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. அப்போ யோனா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், நான் போய் பேசினா இவங்க மனம் மாறிடுவாங்க, நீங்கள் இரக்கத்தின் கடவுள் மன்னிச்சிருவீங்க, அதனால தான் நான் நற்செய்தி அறிவிக்க மாட்டேன்னு ஓடினேன்றார். சி, அவருடைய நம்பிக்கையை பாருங்க. நான் போய் பேசினா இவங்க மாறிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிதாவுக்கு ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இன்னைக்கும் தேவை. நான் போய் இந்த மக்கள்கிட்ட பேசினா மனம் மாறிடுவாங்கன்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் தான் உண்மையிலே ஆத்தும அறுவடை செய்ய முடியும். நம்ம போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், போய் நான் நற்செய்தி அறிவிக்கிறேன், அதோட என் வேலை முடிஞ்சதுன்றது சரி கிடையாது. நான் போய் இறை வார்த்தை அறிவித்தால் இந்த மக்கள் மனம் மாறுவாள் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிற ஒரு மனிதன் தான் கடவுள் தேடுறார். பிரைஸ் லார்ட். இது வரைக்கும் நீங்கள் அப்படி போய் ப்ரீச் பண்ணலன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஃபெய்த்துன்னு நிறைய படிக்கிறோம் இல்லையா? இந்த நம்பிக்கையோடு போய் ப்ரீச் பண்ணணும். சில இடத்துல நானும் தப்பு பண்ணியிருக்கேன். நான் ஒரு முறை ஒரு கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் குரூப் லீடர்ஸ்க்கு மெசேஜ் கொடுக்க கூப்பிட்டாங்க இல்லையா? அருங்கொடை இயக்கத்தை சேர்ந்த லீடர்ஸுடைய கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நான் போய் பேசினேன். யாருக்குமே நம்பிக்கையே இல்லைங்க. இன்ஸ்டன்ட் மிராக்கிளை பற்றி நம்பிக்கை இல்லை, ஹீலிங் பற்றி நம்பிக்கை இல்லை. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவங்களால. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 15 20 லீடரில் ஒருத்தர் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரே ஒரு சகோதரி மட்டும் மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் எனக்கு மெசேஜ் போட்டாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் பிரதர், எங்களால் தான் நிறைய பேரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு. இதை நான் ஒரு ஊழியர்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். இந்த மாதிரி பிரதர், ஒரு சாதாரண மக்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு சொன்னேன். அப்போ அந்த ஊழியக்காரர் என்கிட்ட இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணி சொன்னார், பிரதர் இது வரைக்கும் நீங்கள் பண்ணது ஓகே, எப்போ நீங்கள் வந்து இதை குறைப்பட்டுக்கிட்டீங்களோ கடவுளால் அந்த ஆத்மாக்களை சரி செய்ய முடியாது. அவர் சொல்லும் போதே எனக்கு மனசில் உரைச்சிது, ஆகா, நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு அவிவிசுவாசமான ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் இல்லையா? நம்ம வேலை என்னது? நம்பிக்கையோடு நற்செய்தி அறிவிக்கணும், அதோடு முடிஞ்சு போச்சு. மனம் மாற்றுறது யாருடைய வேலை? மனம் மாற்றுவது யாருடைய வேலை? ஆவியானவருடைய ஆ, பரிசுத்த ஆவியுடைய வேலை இல்லையா? பவுல் விதை விதைத்தான், அப்போலோ நீர் பாய்ச்சினார், ஆனால் விளைய செய்கிறது யாரு? கடவுள் தான். நம்முடைய வேலை இறை வார்த்தையை நம்பிக்கையோடு அறிவிப்பது, முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்காக ஜெபிப்பது. ஆனால் மனதை மாற்றுவது ஆண்டவர். அந்த ஸ்பாட்டில் மாற்றலாம், 5 வருஷம் கழிச்சு கூட மாற்றலாம், 10 வருஷம் கழிச்சு கூட மாற்றலாம். நாம் இன்று கேட்குற வார்த்தை ஒரு சில மக்களுக்கு 2 வருஷம் கழிச்சு
புத்தி வரலாம். ஏன்? இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? கடவுளுடைய வார்த்தை, அழியாத வார்த்தை. நம்முடைய ஜாப் இந்த வார்த்தை புரிகிற வகையில் அவருடைய இருதயத்தில் விதைப்பது. அது எப்போ வளர வைக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த வார்த்தை அவர்களிடம் வேலை செய்யும். நான் ஒரு சில இடத்துல இறை வார்த்தையை அறிவித்து திட்டு வாங்கியிருக்கிறேன். சண்டைக்கு வந்திருக்கிறாங்க, அடிக்க வந்திருக்கிறாங்க, கோ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை மிரட்டலாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதே சகோதர சகோதரிகளை ஒரு 2 வருடம் 3 வருடம் கழித்து பார்க்கும்போது எதற்காக என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்களோ அந்த வழக்கத்திலிருந்து அவர்கள் மாறி இருப்பதை என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது, பிரதர் எங்களுக்கு உங்க மேலே பயங்கர கோவம் வந்தது, ஆனால் ஒரு 3 4 மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு நீங்கள் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுது, நீங்கள் சொன்னது சரின்னு புரிஞ்சுது, நாங்கள் அதுக்கப்புறம் அந்த தவறை செய்வதில்லை. பிரைஸ் லார்ட். Praise the Lord. நம்ம Hallelujah. ஸ்பாட்டில் மனம் மாறுறது நம்ம கண்ணால் பார்த்தா தான் நம்ம நம்புகிறோம். கண்ணால் பார்த்துனா நம்புறதுக்கு பேர் என்னது? அது விசுவாசம் கிடையாது இல்லையா? மனமாற்றத்தை நாம் கண்ணால் பார்க்கவில்லைனாலும் நம்பினோம்னா அந்த மனமாற்றம் நடக்கும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஹalleluya. ஸோ Hallelujah. நாம் நம்பிக்கையோடு பிரசங்கம் செய்யணும், இறை வார்த்தையை அறிவிக்கணும், விதைக்கணும். அதுக்கப்புறம் நான் என் வேலையை செஞ்சுட்டு ஆண்டவர் அவருடைய வேலையை நிச்சயம் செய்வார்னு நம்பிட்டு இருந்தோம்னா அந்த வேலை நடைபெறும். ஆங்கிலத்தில், நம்ம தமிழ் பைபிள் அந்த வார்த்தை இல்லை, ஆங்கில பைபிள் அந்த வார்த்தை இருக்குது. அந்த வசனம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபெய்த் இஸ் அ சர்வன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்பிக்கை நம்முடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த வசனம் எனக்கு எங்கே இருக்கு ஞாபகம் இல்லை, நான் வந்து அவங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஃபெய்த் இஸ் அ சர்வன்ட். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு இடத்துல விதைக்கிறீங்க, இல்லை ஒரு ஹீலிங்கே பண்ணுறீங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, ஹீலிங் அந்த இடத்துல நடக்கலை. நம்ம வெளியில் வந்துட்டு என்ன சொல்லுவோம்? ப்ரேயர் பண்ணி நம்ம ஹீலிங் ஆகாமல் போச்சே. இப்போ என்ன ஆகும்? கடவுளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? நீங்கள் விதைச்ச விதையை நீங்களே பிடுங்கி கீழே போட்டுறீங்க. அப்புறம் நம்ம ஒருத்தருக்கு ஜெபித்து விட்டு என்ன சொல்லணும்? நான் என்னுடைய விசுவாசத்தை இங்கு விட்டுட்டு போகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த விசுவாசம் அவருடைய வேலையை செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஃபெய்த் வில் கம்ப்ளீட் தட் ஒர்க். ப்ரைஸ் லார்ட். Praise the Lord. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. இப்போது நீங்களும் உங்கள் வேலைக்காரனும் போகிறீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க, வேலை முடியல, என்ன பண்ணுறீங்க? வேலைக்காரன் நீ இருந்து வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறீங்க, அவன் இருந்து வேலையை முடிச்சுட்டு வரான். இதே மாதிரி நம்முடைய நம்பிக்கைக்கு நம்ம கட்டளையிடலாம். ஆச்சரியமா இருக்கா இல்லையா? இது உண்மை. இதே போல நம்முடைய நம்பிக்கைக்கு நாம் கட்டளையிடலாம். போகிறோம், ஒரு மக்கள்கிட்ட இறை வார்த்தையை அறிவிக்கிறோம், மக்கள் மனம் மாறந்து நம்ம கண்ணால் பார்க்கல. நீங்கள் நம்முடைய வேலைக்காரர் யாரு? ஃபெய்த் இஸ் அவர் சர்வன்ட்னு பைபிள் சொல்லுது. என்னுடைய நம்பிக்கையை நான் இங்கே விட்டு செல்கிறேன், எந்த வார்த்தையை நான் அறிவிச்சேனோ அதை முடிச்சுட்டு நிறைவேற்றிட்டு என்கிட்ட வான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த மக்களுடைய மனமாற்றத்தை இந்த நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து செயல்படுத்துவார். அதை விட்டுட்டு இவ்வளோ பேசி இந்த மக்கள் மனமே மாறலையே, எல்லாம் தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம்னா என்ன ஆகுது? நாம் விதைத்த விதையை நம்மளே பிடிங்கி போட்டு வந்துடுறோம். பிரைஸ் லார்ட். Praise the Lord. Hallelujah. பிரைஸ் லார்ட். Praise the Lord. நான் நிறைய முறை இந்த தப்பு தெரியாமல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் அப்படி பேசுறது கிடையாது. கடவுளுடைய கிருபையில் நீங்கள் ஒருவேளை அந்த தவறு செஞ்சீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க? விசுவாசத்தை நான் இங்க விட்டுட்டு போறேன், இந்த நான் சொன்ன வேலையை விட்டு வெரி குட். இதை செயல்படுத்தி பாருங்க. இது எல்லா காரியத்துக்கும் செயல்படும். அது நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையில் நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்டவர் அந்த நம்பிக்கைக்கு பதில் கொடுக்கிற கடவுள். நம்பிக்கையில்லாத ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுக்கிறவர் அல்ல, நம்பிக்கைக்கு பதில் கொடுக்கிற கடவுள். எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோன்றது தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் நிகழ்த்துவதற்கு எதுவும் ரொம்ப நேரம் எடுத்துக்கவே இல்லை. ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்லையா? இறந்து போய் 4 நாள் கழித்து வந்தவொடனே எத்தனை எத்தனை வார்த்தை சொல்லி எழுப்புனாரு? ஒரே வார்த்தை, லாசரே வெளியே வா. ஒரு சென்டென்ஸ் தான் இல்லையா? உட்காந்து அங்கே ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணி ஒரு பெரிய ஹீலிங் சர்வீஸ் நடத்தினார் ஆண்டவர். ஸோ நம்பிக்கை இருக்கும் பொழுது வார்த்தை அதிகம் தேவைப்படாது. நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு வார்த்தை நிறைய தேவைப்படுது. கரெக்டா? எப்போ நம்ம ஜெபம் பெருசாக போதோ நம்பிக்கை குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஹீலிங் சர்வீஸோ வேறு எந்த இதுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதிக நேரம் நீங்கள் ஜெபிச்சிங்க, ரொம்ப லாங்காக ஜெபிக்கிறீங்கன்னா உங்கள் ஃபெய்த் குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? யோசித்து பாருங்கள்.
நான் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும்னு சொன்னால் நம்ம நிறைய பேச போகிறது கிடையாது. ஜீசஸ் எங்கேயும் பெருசாக வார்த்தையை அடிக்கிட்டு போகவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பிற இனத்தவரை போல பிதற்றாதீர்களே என்று சொல்கிறார். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்க சொல்லும்போது பெரிய லாங்காக ஒரு ப்ரேயர் தேவை கிடையாது. நம்பிக்கை இருந்தால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஜீசஸ் அளவுக்கு நம்ம வரல. அதனால் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் நம்பிக்கை மிக மிக அவசியமாக இருக்குது. தயவுசெய்து லாங் ப்ரேயர் பண்ணாதீங்க. பப்ளிக்கில், வீட்டில் லாங் ப்ரேயர் பண்ணணும். கடவுளோடு அதிக நேரம் உட்காந்து உறவாடுங்க, அது நல்லது. ஜெபம் அதிக நேரம் ஜெபிப்பது தனி ஜெபத்தில். பப்ளிக் ப்ரேயர் ஷுட் பி ஆல்வேஸ் ஷார்ட், டு த பாயிண்ட். பப்ளிக்கில் நீங்கள் ஒரு ஹீலிங் பண்ணுறீங்க, இப்போ ஜெபிக்கிறீங்களா, ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்க, உண்மையில என்ன பண்ணுறீங்க, எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறீங்க. அதான் உண்மையிலே ப்ரேயர். கரெக்டா? ப்ரேயர்னா என்னது? பப்ளிக் ப்ரேயரு எய்ம் பண்ணி ஒரு ஷூட். எய்ம் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்டு, ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட், முடிஞ்சு போச்சு. என்ன எய்ம் பண்ணுறோம்? ஒரு நோயை பார்க்குறோம், நோயை தான் பார்க்கணும். நீங்கள் அந்த மனுஷனை பார்க்கக்கூடாது. அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற நோயை பார்க்கணும். அந்த நோயை கொண்டு வந்த தீய சக்தியை பார்க்கணும். அங்கே ஒரு ஷூட், நோயாளிக்கு ஒரு நோ பேய்க்கு ஒரு ஷூட்டு, நோய்க்கு ஒரு ஷூட், முடிஞ்சு போச்சு. ஜெபத்தில் இது 2 தான் முக்கியம். வேறு எதுவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண அவசியம் கிடையாது, இல்லையா? ஆண்டவரே இறக்கமாயிருங்கப்பா, இது எப்படிப்பா அப்படிப்பா, இது ஒன்றும் நடக்காது, வேலைக்கு ஆகாது. பிரைஸ் லார்ட். Praise the Lord. Hallelujah. தயவுசெய்து இப்போ நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் ஃபாலோ திஸ் ஹீலிங் ப்ரேயரில் டு த பாயிண்ட். 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் போதும். பின்னால் இருக்க தீய சக்தியை ஓட்டணும், நோயை பார்த்து பேசணும், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? இப்போது நம்ம பேதுருடைய மாமியார் பார்க்குறாரு, ஜுரம் ஜுரம் பயங்கரமாக இருக்குது. என்ன பண்ணுறாரு? நோயை கடிந்து கொண்டார், அவ்வளோதான். நோயே வெளியே போகலாம், காய்ச்சலே போ, ஒரு மிரட்டு, ஒரு காய்ச்சலுக்கு ஒரு மிரட்டு, சாத்தானுக்கு ஒரு மிரட்டு. ஊமையும் செவிடுமான பையனை பார்க்குறாரு, ஊமையும் செவிட்டு ஆகிய வெளியில் போ, இதுக்கப்புறம் இந்த பையன்கிட்ட வராது, முடிஞ்சு போச்சு. ஸோ நம்முடைய ஜெபம் அப்படி தான் இருக்கணும். ப்ரைஸ் லார்ட். எப்போ அப்படி சொல்ல முடியும்னா, நமக்கு நம்பிக்கை இருக்கும்போது சொல்ல முடியும். நம்பிக்கை குறைய குறைய என்ன ஆகுது? நம்ம ஜெபம்லாம் பெருசாக போயிட்டே இருக்குது. ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ஒரு ஆத்மா மடிந்து போவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆத்மா அறுவடையை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஆத்மாவை குறித்து பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம இறை வார்த்தையை அறிவிக்கும் பொழுது அந்த நம்பிக்கையோடு அறிவிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு ஆத்மா எப்படி அழிந்து போகுது, இல்லை எப்படி ஒரு இருளுக்குள்ளாக போகுது? சரி, ஒரு மனிதன் இறை வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆத்மா வல்லமையாக, பலமாக, ஒளியாக இருக்கிறது. எப்போ இந்த உலகத்தின் காரியங்களை கேட்குறோமோ, இறை வார்த்தைக்கு முரண்பாடான காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள என்ன வருது? இருள் வருது. உதாரணமாக ஆதாம் ஏவாளை பார்க்குறோம். ஆதாம் ஏவாள் பிதாவோட வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒளியா இருக்கிறாங்க, இல்லையா? கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சாத்தான் வந்து பேசுகிறான். சாத்தான் வந்து பேசும்போது என்ன ஆகுது? ஏவாளுக்கு ஒரு கன்ஃபியூஷன், இது உண்மையா அது உண்மையா? அப்போது இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தை வரும்போது முதல்ல நம்மளுக்கு மனசில் என்ன வருது? குழப்பம். எப்போ ஒரு மனிதனுக்குள்ள குழப்பம் வருதோ, ஏற்கனவே சாத்தான் விதைச்ச ஒரு விதை உள்ளே இருக்குன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்பொழுது உங்கள் மனதில் குழப்பம் இருக்கிறதோ, சாத்தான் விதைச்ச விதை ஒன்று உள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். அது எந்த காரியத்துக்காக இருந்தாலும் சரி. குழப்பம் சாத்தானுடைய வருகைக்கு ஒரு மணி அடிக்கிற மாதிரி. கன்ஃபியூஷன். சில என்ன பண்ணுறதுனே தெரியல பிரதர்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சாத்தான் சொன்னதை கேட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு இன்ஃபர்மேஷன் காதில் அவங்க வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஒளியாக இருக்கிற நம்முடைய ஆன்மா இருளடைய தொடங்குகிறது. முதல்ல குழப்பம் வரும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பயம் வரும், இல்லையா? குழப்பம் வந்து அதுக்கப்புறம் பயம். ஆனால் நம்ம செய்கிறது நல்லது போல தெரியும், செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நல்லதாக தெரியும், செஞ்சு முடிச்ச அப்புறம் தான் தெரியும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? தப்பு செஞ்சு முடிச்சப்பறம் ஐயையோ தப்பு பண்ணிட்டோமே, இது செஞ்சுருக்க கூடாது. நிறைய பேர் கை தூக்குறாங்க. வெரி குட். நான் கூட நிறைய முறை பண்ணியிருக்கேன். அதனால் யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நோபடி இஸ் பர்ஃபெக்ட் எக்ஸப்ட் ஜீசஸ். கடவுளை தவிர யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஜீசஸே என்னையான நல்லவன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறார்.
டவுட் கரெக்ட். ஆர்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரலாம். முதல்ல சந்தேகம் வருது, அப்புறம் குழப்பம் வருது, அப்புறம் பயம் வருது இல்லையா? சில நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்ல போனால் இறை வார்த்தை வருது, நமக்கு நம்முடைய உணர்வுகள் தூண்டப்படுகிறது. அதன் அடிப்படையில் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். அந்த டெசிஷன் தவறான ஒரு டெசிஷனாக இருக்கும்போது நம்முடைய செயலும் தவறான ஒரு செயலாக போகுது. சில நேரத்தில் அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே. ஓகே, ஸோ நமக்கு எந்த சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வருதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்முடைய இருதயம் இருள் அடைகிறதா ஒளி அடைகிறதா. நான் ஒரு சகோதரி ஒரு முறை போய் பார்த்தேன். அந்த அம்மா கணவர் இறந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் எனக்கு மறந்து போச்சு, 6 வருஷமா 7 வருஷமா சரியா ஞாபகம் இல்லை. அவர்கள் யார்ட்டையும் பேசுகிறதே கிடையாது, பேசுவதை நிறுத்தி விட்டார்கள். ஓகேங்களா? ஏன்னா அவங்க மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என் வீட்டுக்காரர் நான் எவ்வளோ அன்பு செஞ்சேன், ஆ அவர் என்ன பிரிஞ்சு போயிட்டார், இல்லை அவர் திரும்பி வருவார், இப்படியே நினச்சிக்கிட்டு பல ஆண்டுகளாக யாரிடம் பேசாமல் இருக்கிறாங்க. இப்போ அவங்க உள்ளத்தில் யார் பேசிகிட்டு இருக்கிறது? உள்ளத்தில் யார் பேசிகிட்டு இருக்கிறது? ஹலோ? சாத்தான். ஆ தேவையில்லாத ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான். சாத்தான் சொல்ல சொல்ல என்ன தெரியுமா ஆகும்? கொஞ்ச நாள் நமக்கு அது சாத்தானே தெரியாது. நம்முடைய நான் தான் பேசிட்டு இருக்கேன், நான் தான் நினச்சிட்டு இருக்கேன், நினச்சிட்டே இருப்போம். நான் அவங்களுக்கு இது தீய சக்தி இந்த எண்ணத்தை தூண்டி விடுறான்னு சொல்லி தெரியாது. ஒரு ஸ்டேஜ் வந்த அப்புறம் தெரிஞ்சாலும் வெளியில் வர்றதுக்கு மனசு வராது. இதே நல்லா இருக்குன்னு இருந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி இருக்கிறவங்கள வெளியில் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம பல மணிக்கணக்காக அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் தான் அவங்களால ஓப்பன் பண்ணி வர முடியும். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு உண்மையான ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு போதகர் அவருடைய மனைவி திடீர்னு பேசுறதை நிறுத்திட்டாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு இன்னொரு வெளியூர்லேருந்து ஒரு ப்ரீச்சர் வராரு, ஒரு போதகர் வராரு. அவங்க அந்த இறை பணியெல்லாம் முடிச்ச அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப் ஊமையாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம், பாஸ்டர் எவ்வளோ நாளாக அவங்க இப்படி இருக்காங்க, பிறவியில் இப்படி தானா அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை நல்லா தான் இருந்தாங்க, ஒரு 4 வருஷமாக இவங்க பேசுறதில்ல, நானும் டாக்டர்கிட்ட எங்கேயோ போய் செக் பண்ணி பார்த்தேன், அவங்க யார்கிட்டையும் பேசுறதில்ல, டாக்டர்ஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த போதகர் கடவுளுடைய கொடைகள் உள்ள ஒரு போதகர். அவர் ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், உங்கள் மனைவி ஓகேன்னு சொன்னால் அவங்களுக்கு பேச்சு வந்துடும், அவங்கள ஒரு வார்த்தை ஓகேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அம்மா சரி உனக்கு பேச்சு வருது ஓகேன்னு கேட்டால் வேணான்றான். ஆச்சரியமா இருக்கா இல்லையா? என்ன நடந்தது தெரியுமா? இந்த பாஸ்டருடைய மனைவிக்கு கடவுளுடைய குரலை கேட்க வேண்டும் என்று பயங்கரமான ஒரு ஆசை. ஆண்டவருடைய குரலை கேட்கணும்னு சொல்லி பல ஆண்டுகள் ஜெபிக்கிறாங்க. ஒரு நாள் குரல் கேட்டுது, கேட்டு கொஞ்ச நாள் பேசுகிறாங்க. அப்போ தொடர்ந்து தினமும் அந்த குரல் கேட்குது, இவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க, யார்ட்டையும் சொல்லவே இல்லை. ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் தெரியுது இது கடவுளுடைய குரல், சாத்தானுடைய குரல்னு சொல்லிட்டு. ஆனால் தொடர்ந்து இந்த குரலோடு பேசி பழக்கமானதுனால இந்த குரல் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. இதை விட்டு வெளியில் வர்றதுக்கு மனசு இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம். அப்போ நமக்கு ஒரு வார்த்தை, அது குரலாக கேட்டாலும் சரி, நம்ம யார் மூலியமாக கேட்டாலும் சரி, இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருந்தால் என்ன பண்ணணும்? இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப நாள் அதை எங்கேஜ் பண்ணக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தைகளை கேட்பதை தவிர்க்க வேண்டும். வந்துச்சுன்னா அது உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இம்மிடியேட்டாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஓடிப்போன்னு சொல்லி துரத்தி விட்டுறணும். அதை நம்ம யோசிக்க யோசிக்க கடைசியில் பாவத்தில் போய் விடுவோம். நம்முடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான ஆத்மாவாக மாறி போயிடும். ஸோ நாம் கேட்கின்ற வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. ஸோ அது ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று ரோமர் 1 21 22 இறை வார்த்தைகள். ரோமர் 1 21 22 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நம்ம நிறைய முறை இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ரோமர் 1:21 இறை வார்த்தை என்ன சொல்லுது? அவர்கள் கடவுள் என்று தெரிந்திருந்தும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மாட்சியை கொடுக்கவில்லை. அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அந்த 2 காரியத்தை செய்யாமல் போனதுனால
அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின, உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. ஒரு மனிதனுடைய இருதயம் இருண்டு போவதற்கு, அவனுடைய ஆத்மா இருண்டு போவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது? கடவுளை மாட்சிமைப்படுத்தாமல் இருப்பது, கடவுளுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறது. நன்றி செலுத்துறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம அதை பற்றி ஒரு 2-3 வாரம் கிளாஸே எடுத்திருக்கோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. ஒரு மனிதனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடிஞ்சதுன்னா சாத்தானால் அவனை நெருங்கவே முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனிதனால் ஒவ்வொரு நிமிடமும் அல்லது எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்த முடிஞ்சா சாத்தான் பக்கத்தில் வர முடியாது. ஏன் தெரியுமா? சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதும் கடவுளை மாட்சிமைப்படுத்துறது. ஏன்னா அந்த ரெண்டும் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டான் அவன். பிதாவை அரியணையில் பார்க்குறான், கோடிக்கணக்கான வானதூர்கள் அவரை ஆராதிக்கிறத பார்க்குறான். தன்னையும் ஆராதிக்க வேணும் அப்படின்றது தான் லூசிஃபருடைய மிகப்பெரிய ஒரு ஆவல். கரெக்டா? இப்போ நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கும் போது யாருக்கு எரிச்சல் வரும்? சாத்தானுக்கு. சாத்தானுக்கு. சாத்தான். உண்மையிலே எரிச்சல் வரும். ஏன்னா நான் எதிர்பார்த்த இந்த ஆராதனை எனக்கு கிடைக்காம அவருக்கு போதே. அவனுடைய மிகப்பெரிய எரிச்சலே அதுதான். அதனால தான் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ஒழுங்காக பண்ணுற இடத்துல அவனால் நிற்க முடியாது. ஏன்னா கடவுளை ஆராதிக்கும் போது அவனுக்கு பழைய ஞாபகம் வந்துடுது. எனக்கு கிடைக்க வேண்டிய ஆராதனை இவருக்கு போதேன்னு சொல்லிட்டு. அவருக்கு கிடைக்க வேண்டிய ஆராதனை கிடையாது, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை அவன் எதிர்பார்த்தான். அவன் சாத்தானதுக்கு முக்கியமான ரீசனே அதான். அதனால் எங்கு நாம் கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறோமோ அவனால் அந்த இடத்துல நிற்க முடியாது. ஆண்டவர் இன்னொரு வாக்குத்தத்தம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். எங்கெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறாயோ அங்கெல்லாம் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்போ நீங்கள் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்போது யாரை மகிமைப்படுத்துறீங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வரும். சாத்தானால அங்கே நிற்கிறது முடியாது. பிரைஸ் லார்ட். அப்போ எந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆண்டவரை புகழ்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஆண்டோடைய பிரசன்னம் அங்கே வரப்போகிறது கிடையாது. யார் வந்து நிற்பாங்க? வர தேவையில்லாம வந்து நிற்பாங்க. பிரைஸ் லார்ட். பாருங்க, அவருடைய எண்ணங்கள் பயனற்று போயின, அவருடைய இருதயம் இருண்டு போச்சுன்னு இருக்கு. இருதயம் கல்லா போயிருது. இறை வார்த்தை சாதாரணமாக உள்ளத்தில் இறங்க முடியாது. வறண்டு போன அவர்கள் இருதயத்தில் இறை வார்த்தை இறங்குறது ரொம்ப கஷ்டப்படுது. பிரைஸ் லார்ட். அப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ற அந்த ஒரு நன்றி உள்ளம் இருந்ததுன்னா நம்மை பாவம் தீண்டுவது மிக 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 கஷ்டம். நன்றி சொல்கிற இதயம் இருந்தால் போதும். நீ நல்லா பாருங்க, நல்லா தன்னை மறந்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுறவங்க ஈஸியாக அனாய்ட் ஆயிடுவாங்க. தன்னை மறந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறவர்கள் மிக எளிதாக பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்? அவருடைய சிந்தனை சரியாகிறது, இருதயம் ஒளி வீசுது, ஆட்டோமேட்டிக்காக கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வரும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்மா இருண்டு போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்க வேண்டும். அடுத்தது, தேவையில்லாத வார்த்தைகள், இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தைகளை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக நமக்கு இதை புரிந்து கொள்ளணும்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆன்மா ஒளி உள்ளதா ஒளி இல்லாததான்? நம்ம ஒளி ஆத்மா உள்ளது. ஒளி உள்ளது. ஓகே. சரி, ஒரு ஒரு கோல்டன் பால் இல்லைன்னா ஒரு லைட் பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக ஒரு பல்ப், வெளிச்சமான ஒரு பல்ப். இப்போ ஒரு தவறான ஒரு வார்த்தையை நம்ம நம்புகிறோம், இறை வார்த்தைக்கு ஒரு முரண்பாடான ஒரு வார்த்தையை நம்புகிறோம். என்ன ஆகுது தெரியுமா? நம்முடைய ஆத்மாவை சுற்றி ஒரு ட்ரேசிங் பேப்பர், ஒரு கவர் வச்சா என்ன ஆகும்? அதில் ரொம்ப தின் பேப்பர் கவர் பண்ணுறோம். அப்போ அதனுடைய ஒளி மங்கும் இல்லையா? சுத்தமாக கருப்பாயிட போதில் ஆனால் ஒளி மங்குது. அப்படிதான் நம்ம ஒரு தவறான காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இறை வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்மாவுடைய பிரகாசம் குறையுது. ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் இந்த உலகத்தை ஒளிவிற்கக்கூடிய ஒளி இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற ஒளி, ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒளி இந்த உலகத்துக்கு லைட்டு கொடுக்குற அளவுக்கு பவர் இருக்குது. எத்தனை பேருக்கு இது நம்ப முடியுது? நம்மக்கிட்ட இருக்கிற ஒளி உலகம் முழுவதற்கும் இரவு நேரத்தில் லைட் அடிக்கிற அளவுக்கு பவர் உள்ளே இருக்குது. அதுதான் உண்மை. முதல்ல உங்களுக்கு நம்ப முடியுதான்னு தெரியல, உண்மையில் அதுதான் உண்மை. ஏன்? உள்ள யார் இருக்கிறது? ஓகே. இப்போ ஒரு சூரியன் நைட்டில் வந்ததுன்னா வெளிச்சம் உலகம் ஃபுல்லாக வருமா வராதா? சூரியனை படைச்ச கடவுளே உள்ளே இருக்கிறார் இல்லையா? அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு?
நானே இந்த உலகின் ஒளின்றாரு. அப்போ அந்த ஒளி உலகத்துக்கு போதுமா போதாதா? இந்த உலகம் முழுவதற்கும் ஒளி கொடுக்கக்கூடிய ஒளி நமக்குள்ள தான் இருக்குது. இப்போ எது அதை மறைச்சி வச்சிட்டு இருக்குது? நம்முடைய பாவங்கள் தான் அது மேலே ஒரு நாள் கவர். ஒவ்வொரு பாவமும் அது நம்ம ஆத்மா மேலே ஒரு சின்ன சின்ன கவர் போட்டு 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 கடைசியில் அது பிளாக்காக போயிருக்குது. பிரைஸ் லார்ட். ஹalleluya. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கேன். அன்னை தெரேசா வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அன்னை தெரேசா உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய ஒரு நாள் நிகழ்ச்சியை பிபிசியில் ரெக்கார்ட் பண்ண வந்தாங்க இங்கிலாந்துலேருந்து. காலை அவர்கள் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் அவங்களுடைய ரெகுலர் ஜாப் என்னன்றதை ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து அதை ஒரு ஒளிபரப்பணும்னு சொல்லி இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய புகைப்பட குழு வந்தது இந்தியாவுக்கு. அன்னை தெரசா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க காலையில் எழுந்துச்சி ஒரு 5 மணிக்கு என்னமோ நற்கரணை ஆராதனைக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அவங்க பார்த்தா பெரிய பெரிய லைட்டு, ஏகப்பட்ட கேமரா, ஒரே தடபுடல்னு சவுண்டு கேட்குது. ஷூட்டிங் எடுக்கிறது எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்குறாங்க. அன்னை தெரேசாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. எல்லாம் வெளியில் போங்கன்னு துரத்தி விட்டாங்க. கடவுளோடு தனியாக இருக்கிற நேரம் இந்த நேரத்தில் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் வெளியே துரத்தி விட்டாங்க. ஸோ இப்போ அந்த மேனேஜருக்கு பயங்கர கோவம், வெள்ளைக்காரனுக்கு. அங்கேருந்து அவருடைய ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த அம்மா பயங்கர ரூடாக இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லை. என்ன சொல்கிறாரு? இந்த அம்மா ரொம்ப ரூடாக இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட ஒரு டீசென்சியே இல்லை, நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு போனால் எங்களை எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க அப்படின்னு. அப்போ அங்கே உள்ள ஹெட் ஆஃபீஸில் உள்ள சொல்கிறாரு, அந்த அம்மா என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதே மாதிரி செய்ய, ஆனால் ஸ்டூடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீ ஷூட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மற்ற எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடியுது, ஆனால் இவங்க காலையில் எழுந்துச்சு நற்கரணை ஆராதனை போகும் இவங்களால ஷூட் பண்ண முடியல. ஓ, மறுபடியும் அங்கேருந்து ஹெட் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற மாதிரி செய், வேறு எதுவும் நீ பேசாத அவங்ககிட்ட. அப்போ இவர் போய் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, நாங்கள் இதை ஷூட் பண்ணி ஆகணும், என்ன பண்ணுவோம், சத்தம் தானே வரக்கூடாது, நான் சத்தத்தெல்லாம் குறைச்சிடும்னு சொல்லி நடுவில் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷனை கொண்டு வராங்க. நற்கரணையில் அன்னை தெரேசா ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு பின்னால் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் வச்சு அதுக்கு பின்னால் இருந்து ஷூட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அன்னை தெரேசா திரும்பி லைட்லாம் ஆஃப் பண்ணுங்கன்ட்டாங்க. இவருக்கு பயங்கர கோவம். லைட்லாம் ஆஃப் பண்ண ஷூட் பண்ண முடியுமா? காலையில் 5 மணிக்கு 5 மணிக்கு வீட்டில் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ண ஷூட் பண்ண என்ன வரும்? ஒன்றும் வராது இல்லையா? வேறு வழி இல்லாமல் இந்த ஆள் எரிச்சலில் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டார். போயிட்டு இவங்க வெளியில் வந்தப்புறம் அந்த ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா என்ன ஆகுது தெரியுமா? அன்னை தெரேசா அந்த ரூமில் வரும்போது அந்த ரூம் முழுவதும் வெளிச்சம் வருது. பிரைஸ் லார்ட். இவருக்கு ஒன்றுமே புரியல. கிளியராக அவங்க அவங்க இருக்கிற இடம், அந்த ரூம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது. நற்கரணை ஆராதனை ரூம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது. வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் பயப்படுறாரு. இவருக்கு இது இவருக்கு உண்மையிலே மரியாதை வருது அன்னை தெரேசா மேலே. அதுக்கப்புறம் ஈவினிங் தனியாக போய் கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு பயபக்தியோடு போய் கேட்குறாரு, மதர் நாங்கள் இந்த மாதிரி எடுத்தோம், நான் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப கோபமாக இருந்தது நீங்கள் பண்ணதெல்லாம். ஆனால் நான் போய் ஷூட் பண்ணது போய் பார்க்கும்போது நீங்கள் அந்த அறைக்குள்ளே வந்தோடனே அறையே வெளிச்சமாகி போச்சு, எப்படின்னு கேட்குறாரு. அவங்க சிரிச்சிட்டு ஜீசஸ் இஸ் தேர், நோ ஹீ இஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளை இருட்டு ரூமில் வச்சு இப்போ வீடியோ எடுத்தால் வெளிச்சம் அடிக்குமா? இப்போ அன்னை தெரேசா இருக்கும்போது வெளிச்சம் வந்தது கரெக்ட். நம்மளை வச்சு எடுத்தா வருமானது தான் கேள்வி. அடிக்கணும் வரும் பிரதர், பிராக்டிஸ் பண்ணும். வரணும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அதே ஒளி தான் நமக்குள்ளேயும் இருக்குது. ஆமென். Praise the Lord. Hallelujah. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இருளா இருக்கிற ஒவ்வொரு ட்ரேசிங் பேப்பரையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டே வந்தாங்க. அது முழு வெளிச்சம் வெளியில் வருது. நம்ம இன்னும் நிறைய அந்த ட்ரேசிங் பேப்பர் கவரில் தான் இருக்குது, அதை எடுக்காமல் வச்சுட்ருக்குறோம். அதுதான் நமக்கும் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். Praise the Lord. Hallelujah. அப்போ ஆத்தும ரட்சிப்பு எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 என்னது? நற்செய்தியை அறிவிச்சாதான் ரட்சிப்பு. வேற என்ன போய் பேசினாலும் ஆத்ம ரட்சிப்பு நடக்க போகிறது கிடையாது இல்லையா? நம்ம ரோமர் 10வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. ரோமர் 10:17. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும், கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை அறிவிப்பது மிக 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 அவசியம். நீங்கள் மற்ற எல்லா கதையும் பேசலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிவிக்கும் பொழுது தான். ஏன்
இந்த இறை வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் போகும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது இல்லையா? ஒரு மனிதனுடைய இருதயம், அவனுடைய ஆத்மா எவ்வளவு இருளா இருந்தாலும் இந்த இறை வார்த்தை என்று ஒளி போகும்போது அவங்ககிட்ட இருக்கிற அந்த, இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு 100 ட்ரேசிங் பேப்பர் ஒருத்தனுடைய இருதயத்து மேலே போட்டிருக்குன்னா, நீங்கள் பேச 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 என்ன ஆகுது? தேவையில்லாத ஒவ்வொரு காரியங்களும் அவனை விட்டு வெளியில் வருது. அவனிடம் இருக்கிற தவறுகள் ஒன்றொன்று உணர்த்தப்படுகிறது. அவனுடைய தவறான நம்பிக்கை, அவநம்பிக்கையெல்லாம் அவங்ககிட்ட இருந்து வெளியில் போகுது. அப்போ இறை வார்த்தையை அறிவிப்பது மிக 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 அவசியம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய ஊழியம் கடவுளுக்கு பண்ணலாம், எத்தனையோ வகையில் ஊழியம் பண்ணலாம். ஆனால் நற்செய்தி பணிக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது. பைபிள் என்ன சொல்லுது? நற்செய்தி அறிவிப்போரின் கால்கள் எத்தனை அழகாக உள்ளது. காரணம் என்ன? நற்செய்தினால் மாத்திரமே ஒரு மனிதனை மாற்ற முடியும். பிரைஸ் லார்ட். ஏதோ ஒரு வார்த்தை, நீங்கள் பெருசாக பேசணும் அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு இருந்து என்ன வல்லமை போதோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இறை வார்த்தையை அறிவிப்பது மிக மிக அவசியம். இந்த வார்த்தைக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் வாழ்வும். ரோமர் யோவான் 6:63 என்ன சொல்லுது? ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது, வாழ்வு தருவது தூய ஆவியே. நான் கூறும் வார்த்தைகள் வாழ்வளிக்கும் தூய ஆவியை கொடுக்கிறது. ஆங்கிலத்தில் the word which I give is a spirit and life இருக்கு, லைஃப் அண்ட் ஸ்பிரிட். அப்போ ஒரு இறை வார்த்தை போகும்போது ரெண்டு காரியம் உள்ள போகுது. என்னது? வாழ்வளிக்கிற அந்த வல்லமை போகுது, இறந்து போன ஆத்மா உயிர்ப்பிக்கிற வல்லமை போகிறது, பரிசுத்தாவியானவரும் அவருக்குள்ள போறார். ஸோ இவங்க போகும்போது தான் அந்த ஆத்மாவுக்கு உயிர் வருது. எப்படி? நான் உனக்கு படம் படம் போட்டு காமிக்கிட்டுமா? ஒரு சின்ன எக்ஸசைஸ், ஈஸியாக புரியும். ஒரு சின்ன ஸ்லைட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இறந்து போன ஒரு ஆத்மா அல்லது இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு ஆத்மான்னு வச்சுக்கோங்க. ஒரு நற்செய்தி ஒருத்தர் அறிவிக்கும் பொழுது என்ன ஆகுது? நற்செய்தி ஒரு ஃபயர் போல போதாங்க. ஏன்னா யார் போகிறது? ஆவியானவர் போகிறாரு. அந்த ஆவியானவருக்குள்ளாக வாழ்வு இருக்குது. வாழ்வுன்னா என்னது? நித்திய வாழ்வு. ஸோ இந்த வார்த்தை போய் இந்த இருளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது. அதுதான் நடக்குது உண்மையிலே. இந்த வார்த்தை போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதை, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வருவாங்க, 2 மாதம் வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள மாற்றம் வரும். ஒரு சிலர் ஒரே நாளில் மாறிடுவாங்க, ஒரு சிலர் சிறிது சிறிதாக மாற்றப்படுவார்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், அந்த ஆத்மா பிரைட் ஆகிட்டே வருது. ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு மனிதன் உலகப்பூர்வமாக எப்படி பிறக்கிறான்? ஒரு பெண் வயிற்றில் இருக்கிற கருமுட்டை இது. இது ஆணுடைய விந்தணு, ஸ்பெர்ம் இல்லையா? மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வந்தாலும் சரி, கோடிக்கணக்கான அந்த விந்தணுக்கள் வந்தாலும் ஒரு விந்தணு தான் இந்த கருமுட்டை உள்ள போக முடியும். போனவுடனே என்ன ஆகுது? இந்த பார்டர் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்பெர்ம்ஸ் உள்ளே வர முடியாது. இந்த கருமுட்டை ஒரு குழந்தையாக உருப்பெற்று வருகிறது. இதே போல தான் நம்முடைய ஆவியும் இருக்குது. இந்த ஆவியில் ஒரு வார்த்தை ஊடுருவும் போது என்ன தெரியுமா ஆகுது? நாம் ஒரு புதிய படைப்பாக மாற்றப்படுகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரையிடுகிறார். புதிய ஒரு ஆவியில் பிறக்கப்பட்ட ஒரு குழந்தைகளாக நாம் மாறுகிறோம். அதனால தான் இதை மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொல்கிறது. ஊன்வியில் பிறக்கிறது எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே சாயலில் நாம் பரிசுத்த ஆவியினால் பிறக்கிறோம். இங்கே ஊன் இயல்பில் ஒரு விந்தினால் பிறக்கிறோம். இங்கே நற்செய்தியினால், இறை வார்த்தையினால் புதிய படைப்பாக நாம் மாற்றப்படுகிறோம். இதுதான் 1 பேதுரு 1:23 பேதுரு என்ன சொல்கிறாரு? நீங்கள் அழிந்து போகிற வித்தினால் அல்ல, அழியாததும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் புதுப்படைப்பாக மாற்றப்படுகிறீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இறை வார்த்தை நம்முடைய ஆவிக்குள்ளாக ஊடுருவும் பொழுது இந்த ஆவி முற்றிலுமாக ஒரு புதிய படைப்பாக மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இதை முத்திரையிடுகிறார். இதுக்கப்புறம் சாத்தான் அதை நெருங்க முடியாது. நம்முடைய ஸ்பிரிட்டை நீங்கள் ஒரு முறை born again பண்ணிட்டீங்கன்னா ஸ்பிரிட்டை சாத்தானால தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட். கடவுள் எவ்வளோ அற்புதமாக நம்மளை உருவாக்கிறாரு பார்த்தீங்களா? முதல்ல படைச்சதே ஒரு அற்புதம் தான், பெற்றோர்கள் மூலியமாக வந்தது. ஆனால் ஆவிக்குள் பிறப்பது அதைவிட அற்புதமான ஒரு செயல். ஆனால் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மறுபடியும் பிறக்காவிட்டால் நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இந்த ஆவிக்குள்ள பிறக்கிறது புரியுது? இப்போ
நம்ம ஊன் இயல்பில் பிறக்கிறதுக்கும் ஆவிக்குள்ளே பிறக்கிறதுக்கும் உள்ள கனெக்ஷன் புரியுதா? கிட்டத்தட்ட ஒரே ப்ராசஸ். அங்கே விந்து உள்ள வருது, இங்கே ஆண்டுடைய வார்த்தை ஊடுருவுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நிறைய சகோதர சகோதரிகள் கேட்குறாங்க, பிரதர் நம்ம போய் ப்ரீச் பண்ணுறோம், மக்கள் மனம் வர மாட்டேங்கிறாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. சரி, இறை வார்த்தை ஒரு இடத்துக்கு போகும்போது 3 காரியங்கள் நடக்கலாம். ஒன்று, ஒரு மாற்றமும் இல்லாமல் பேசாமல் இருக்கலாம். ரெண்டாவது, அவங்க கோவப்படலாம். இயேசு கிறிஸ்து போய் ப்ரீச் பண்ணும்போது சிலர் கோவப்பட்டாங்களா படலையா? ஒரு குரூப் என்ன பண்ணுச்சு, இவனை ஒழிச்சு கட்டினா தானே நமக்கு லைஃப்னு சொல்லிட்டு அவரை கொலை பண்ணுறதுக்கு வழி தேடிச்சு. அப்போது ஒன்றுமே நடக்காது. இன்னொன்று, மக்கள் நம்ம மேலே கோவப்படலாம், கல்லடிக்கலாம், கொல்றதுக்கு வழியை பார்க்கலாம். இன்னொரு மக்கள் மனம் மாறுவாங்க. இந்த மூணில் ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போது இயேசு கிறிஸ்து போய் பேசும்பொழுது கிட்டத்தட்ட எல்லா மக்களும் மனம் மாறினாங்க, இல்லைன்னா பாதி மக்கள் கோவப்பட்டாங்க. இப்போ நம்ம போய் பேசும்போது அங்கே ஒன்றுமே நடக்கலைன்னு என்ன அர்த்தம்? இங்கேருந்து ஒளியே போகலன்னு அர்த்தம். கரெக்டா? ஃபயரே போகல. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெட்டு கீழே ஒரு பாம்பு கிடக்குது. நெருப்பு போட்டால் என்ன ஆகும்? பாம்பு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் ஓடி வரும். கரெக்டா? வருமா வராதா? வந்துடும். ஒன்றில் நம்மளை கடிக்க வரலாம், ஓடி போவோம். அந்த ரூம் நல்லா ஏசியில் கூலாக இருந்ததுன்னு என்ன ஆகும்? பாம்பு பொறுமையாக ஜாலியாக உள்ளே படுத்துட்டு இருக்கும். நம்முடைய வார்த்தை அப்படிதான். நீங்கள் பேசுகிற வார்த்தை ஆவியில் அனலாக போச்சுன்னா அங்கே இருக்கிற சாத்தான் உள்ள வெளியில் ஓடி வருவோம், நம்மளை அட்டாக் பண்ண வருவான், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போவோம். ஆனால் நம்மக்கிட்ட ஃபயரே இல்லாமல் நம்ம பேசினோம்னா என்ன ஆகும்? அங்கே ஒரு அணக்கமும் இருக்காது, ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ப்ரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது 2005 எனக்கு ஜீசஸ் சொல்லி கொடுத்தார். நான் இந்த மாதிரி மனசு கஷ்டப்பட்டு ஆண்டரே போய் பேசினேன், யாரும் மனம் வர மாட்டேங்கிறாங்க, ஒரு கவுன்சிலிங் கூட ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, முதல்ல நீ ஒளியாகு. என்ன ஆகணும்? நம்ம ஒளியானா இன்னொருத்தருக்கு ஒளியே ஏற்றலாம். கரெக்டாக? ஒரு கேண்டில் இருந்ததுன்னா இன்னொரு கேண்டில் பற்ற வைக்கலாம். புகை மட்டும் வந்தால் பற்ற வைக்க முடியுமா? 100 கேண்டில் புகை வருது, ஒரு கேண்டில் ஏற்ற முடியுமா? என்ன, பெரிய கயிறில் புகை மட்டும் வருதானே, நெருப்பு இல்லைன்னா ஏற்ற முடியுமா? இன்னொருத்தர் ஃபயர் கொடுக்க முடியுமா? யார் சத்தியத்தை காணும். கொடுக்க முடியாது. ஆ எப்போ நம்ம ஒளியாகிறோமோ அப்போ நம்ம மற்றவங்களுக்கு ஒளியை ஏற்றலாம். ஸோ இறை இறை வாழ்க்கையில் மிக முக்கியமானது, நம்ம ஒளியாகிறோமா? ஆர் வி லைட்? நம்ம லைட் இருந்ததுன்னா மற்றவங்களை ஒளி ஏற்றுவது மிக மிக எளிது. மேபி நம்ம ஒருத்தராக ஏற்றலாம், 100 150 ஏற்றலாம், அது நம்மகிட்ட இருக்கிற பவரை பொறுத்து இருக்குது. ஆனால் ஒளியே இல்லைன்னா ஒருத்தரை கூட கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சில நேரங்கள் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மன கஷ்டங்கள் வரும், நம்ம போய் எல்லாம் பண்ணுறோமே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர மாட்டேங்குது. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் எடுத்த உடனே பெரிய ஃபயர் ஆயிடல. கடவுள் பார்த்துல நம்ம ஜெபிப்பதும் அவசியமாக இருக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய ஆத்மா எந்த அளவுக்கு ஒளியாகிறதோ அந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியை கொடுக்க முடியும். ஆனால் ஒளியாவது நம்முடைய கடமை. ஜீசஸ் சொல்றார் இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி. அப்போ என்ன அர்த்தம்? இறைவார்த்தை அப்படிதான் சொல்லுது, இந்த உலகில் இருக்கும் வரை நானே இந்த உலகத்திற்கு ஒளி. ஏன் இப்படி ஜீசஸ் இப்படி சொல்றாரு? இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நீங்க தான் அந்த உலகத்துக்கு ஒளி, அதான் அதுக்கு அர்த்தம் இல்லையா? அப்போஸ்தலர் பார்த்து என்ன சொல்றாரு? மத்தேயு 6:13-14, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அதே இயேசு கிறிஸ்து, நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரை நானே இந்த உலகத்தின் ஒளி, நான் போன அப்புறம் நீங்க தான் ஒளின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த ஒளி நமக்குள்ள தான் இருக்கு. இந்த உலகம் முழுவதற்கும் கொடுக்கக்கூடிய ஒளி நம்மகிட்ட தான் இருக்குது. புனித பிரான்சிஸ் அசிஸ் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்வார். நம்ம நிறைய நேரத்தில் என்ன சொல்றோம், இருளை பார்க்குறோம், எல்லாரும் மோசமாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. புனித பிரான்சிஸ் என்ன சொல்வாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து இருளும் ஒன்று திரண்டாலும் ஒரு கேண்டிலை ஆஃப் பண்ண முடியாது. என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் இருக்கிற நைட் நேரத்தில் அனைத்து இருளும் ஒன்று சேர்ந்தா கூட ஒரு மெழுகுதிரியை அணைக்க முடியாது. முடியுமா? உலகம் முழுவதும் இருட்டாக இருக்கட்டும், ஒரு கேண்டில் லைட்டை அந்த இருள் அணைக்க முடியுமா? முடியாது. ஆனால் இந்த கேண்டில் இருளை துரத்த முடியும். எந்தெந்த இடத்துக்கு போதும் அங்கங்கெல்லாம் இருளை துரத்த முடியும்.
அதே போல நமக்குள்ள இருக்கிற ஒளி, நம்ம ஒளியை ஃபோக்கஸ் பண்ண தவிர இருளை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எனக்குள்ள ஒளி இருக்குது, இந்த ஒளி வெளியில வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பக்கத்துல இருக்க இருள்லாம் அகன்று போகும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி, முடிஞ்சவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நமக்குள்ள என்னென்ன இருள் இருக்குதோ, நமக்குள்ள இருக்கிற இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒளி நமக்குள்ள இருக்குது. அந்த ஒளி வர முடியாமல் எதெல்லாம் தடுக்குதோ அதை ஒப்பு கொடுங்க. இதோ கல்வாரி சிலுவையிலே நம்புகிற இயேசு கிறிஸ்துவை நம் கண் முன் கொண்டு வருவோம். தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்கள் நம்முடைய ஆத்மாவை இருளடைய செய்கிறது. நம் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா இந்த உலகத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அதை உணர்ந்து ஒப்பு கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்குள்ள இருளை நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமல் பல நேரங்களில் நாங்கள் விழுந்து போனதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. இந்த உலகத்திற்கு ஒளியாக எங்களை நீர் உருவாக்கினீர். இருந்தும் பல நேரங்களில் நாங்கள் இருளில் விழுந்து போனதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவர். நாங்கள் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, நரகத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நீர் நொறுக்கப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், பலவிதமான வேதனைக்குள்ளானீர் ஆண்டவர். கற்றோனில் கற்றுண்டு அடிக்கப்பட்டீர், முள்முடியை தாங்கினீர். இந்த முள்முடியில் உள்ள ஆணிகள் உங்களுடைய கண்ணை அப்பா ஊடுருவி சென்றது என்று நாங்கள் படிக்கிறோம். உங்களுடைய இருதயத்தை அப்பா விழாவிலே குத்தி உங்களுடைய இருதயம் எங்களுக்காக திறக்கப்பட்டதான். எங்களுக்காக நீர் எத்தனையோ வேதனைகளை அனுபவித்திருந்தோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுவதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவர். பாவ சூழ்நிலைகளை தவிர்க்கக்கூடிய கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு செபிக்கிறேன். இந்த உலகத்துக்கு ஒளியாக நீர் எங்களை ஏற்படுத்தியிருந்தோம். நாங்களே பல நேரங்களில் இருளாக இருந்ததற்காக மன்னிப்பு ஒப்பு கொடுங்க. பாவங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. ஓகே, உங்களுக்கு மைக் மியூட் பண்ணிட்டு ஒப்பு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. மியூட் யுவர் மைக். ஓகே, கல்வாரி சிலுவையில ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஒளி இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிற ஒளி இருந்தும் நாம் இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுக்காமல் இருக்கிறோம் என்றால் நம்முடைய பாவங்கள் தான் அதுக்கு காரணம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். உண்மையிலே மனமாறி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ என்னுடைய இருளை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. என்னுடைய விளக்குக்கு எண்ணெய் ஊற்று சங்கீத ஆசிரியர் சொல்வது போல, ஆண்டவரே, இருளாய் போய் இருக்கிற என் விளக்குக்கு நீர் எண்ணெய் ஊற்றி இது புதிய ஒரு விளக்காக என்னை மாற்றுங்க. இந்த உலகத்திற்கு கொடுக்கிற விளக்காக என்னை மாற்றுங்க. என் குடும்பத்துக்கு ஒளி கொடுக்கிற விளக்காக என்னை மாற்றுங்கன்னு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. Open your mouth and say to Jesus, அப்பா, உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. பாவத்தில் விழாமல் இருக்கக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. அன்றே உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும் என்று கூறினீரே. அப்பா, என்னுடைய பலவீனங்களில் உடைய பலன் பூரணமாக இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இதோ நான் எந்தெந்த இடங்களில் விழுந்து போகிறேனோ அன்றே உடைய கிருபையினால் என்னை நிரப்புமாறு செபிக்கிறேன். Fill me with your grace, my Lord. அப்பா, உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சொந்த வார்த்தையினால ஒப்பு கொடுங்க. எந்த இடத்தில் நீங்கள் தவறியுள்ளோ அதை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்தில் நான் பலவீனமாக சொல்லுங்க. இந்த பலவீனத்தில் உங்களுடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க. யார் யாரெல்லாம் நம்ம பலவீனனா இருக்கிறோம் உணர்கிறவர்களோ இது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த இடங்களில் நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னை நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க. இந்த காரியங்களில் நான் பலவீனமாக இருக்கிறேன். பாவ சிந்தனைகள் நெருங்காதபடி உடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க. பாவ இடங்களுக்கு, பாவத்தில் விழுகிற இடத்துக்கு போகாதபடி அப்பா என் கால்களுக்கு நீ கட்டளையிடுமாறு செபிக்கிறேன். இதோ யோபு செபித்தது போல கன்னி பெண்களை நான் கண்ணால் பார்ப்பதில்லை என்று என் கண்களுக்கு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என்று கூறுவது போல ஆண்டவரே, பரிசுத்தமான கண்களை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். தாழ்ச்சியுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் உண்மை சார்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய சொந்த முயற்சிக்கு எங்களுடைய சொந்த முயற்சியில் நாங்கள் உங்களுடைய பல கரத்தில் ஒப்புக் கொடுத்து உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அன்றே உம்முடைய பாதத்தில் அதிக நேரம் அமர்ந்து இதோ மரியாதை போல ஜெபிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு நீங்க கொடுங்க. தவறுகளை உணர்த்துங்க ஆண்டவரே. எல்லா மறைமுகமான பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க.
கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகளை கழுவுங்க, எங்களுடைய ஐம்புலன்களை கழுவுங்க, எங்களுடைய கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ் கழுவி தூய்மைப்படுத்துங்க அப்பா. அன்றே உங்களுடைய இரத்தத்தினால் எங்களுடைய இருதயத்தை கழுவி தூய்மைப்படுத்துங்க. இதோ புதியதொரு இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று கூறினீரே. அந்நாளில் புதிய இருதயத்தை நான் கொடுப்பேன், புதுப்பிக்கும் ஆவியினால் நான் உங்களை நிரப்புவேன், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையுள்ள இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று கூறினீரே. அப்பா, ஒரு புதிய இதயத்தை கொடுக்குமாறு செபிக்கிறேன். புனித மார்கரெட் மேரி அவர்களுக்கு புதிய ஒரு இருதயத்தை கொடுத்தீரே. அவருடைய இருதயத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்து இதோ அன்பின் இருதயத்தை நீர் கொடுத்தீரே ஆண்டவரே. இதோ எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய இருதயம் போல மாற்றுங்க ஆண்டவரே. இதோ எங்களுடைய இருதயம் இதோ அன்பினால் பற்றி எரியக்கூடிய இருதயமாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு இருதயம், புதிய ஒரு இருதயம், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையுள்ள இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினேன். இதோ சதையுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுக்குமாறு செபிக்கிறேன். உண்மை நாடி உண்மை எப்பொழுதும் அன்பு செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு செபிக்கிறேன். அப்பா, புதுப்பிக்கும் ஆவியினால் நிரப்புமாறு செபிக்கிறோம். Fill us with your anointing, my Lord. Let your power flow through your heart. Thank you, Holy Spirit. பிரேமது வல்லமை எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்களை விட்டு அகன்று போவதற்காக நன்றி. இதோ எங்களுடைய பலவீனத்துக்கு பலம் பூரணமாக இறங்குவதற்காக நன்றி. இதோ உங்களுடைய கிருபையினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு மாறாத தேவனாக இருப்பதற்காக நன்றி. Lord, we receive the grace. We receive the grace, my Lord. கல்வாரி சிலுவையிலே நீர் பெற்றுக்கொண்ட அந்த கிருபை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நம்பிக்கையினால் we receive the grace from the Calvary, my Lord. Thank you, Jesus. Thank you, my Lord. பரிசுத்தமாக அப்பா உம்மை போல சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. இதோ புனித பவுல் சொல்வது போல நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றிருக்கிறோம் என்று கூறினாரு. எங்கள் மனதை போல மாற்றுவதற்காக நன்றி. Thank you, Jesus. ஆண்டவரே, யாரெல்லாம் இது உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டார்களோ அவர்களுடைய கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. Fill them with your grace. Fill them with your grace, my Lord. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் உம்முடைய கிருபை வரும் பொழுது அப்பா அவன் புனிதனாக மாற்றப்படும். எங்களுடைய முயற்சியினால் அல்ல, உம்முடைய கிருபையினால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. Fill us with your grace, my Lord. கிருபையில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையினால் எங்களை நிரப்புமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord.